ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 175வது தலைப்பு. மரக்கறி உணவின் சிறப்புகள். தொடர்ச்சி. எனக்கு அப்போது இளவயசு. புரொஃபசர் ராமமூர்த்தி என்று ஒருத்தர் இருந்தார். ராமமூர்த்தி சாண்டோ என்றே சொல்வார்கள். தெலுங்கர். சர்க்கஸ் கம்பெனி நடத்தி வந்தார். நடத்தினது மட்டுமில்லை, அவரே சாண்டோ ஆனதால் ஆச்சரியமான ஃபீட்ஸ் பண்ணி காட்டுவார். ஒன்று சொல்கிறேன். தன் இடுப்பை சுற்றி பக்கத்துக்கு ஒன்றாக ஒரு ஃபோர்டு காரை கயிற்றால் கட்டிக்கொண்டு இரண்டின் இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அப்படியே இரண்டுமாக அவரை நசுக்கி தொகையல் பண்ணிவிடுமோ என்று ஜனங்கள் பிரமித்து பார்ப்பார்களாம். மனுஷரானால் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் அந்த இரண்டு காரையும் இரண்டு உள்ளங்கையாலேயே மறித்து கொண்டு அவை ஓட முடியாதபடி நிறுத்தி வைத்திருப்பாராம். அவருடைய கம்பெனி கும்பகோணத்தில் கேம்ப் பண்ணியிருந்தபோது நான் வந்து சர்க்கஸ் பார்க்க வேண்டுமென்று ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். மடத்தில் அப்படி சம்பிரதாயம் இல்லை என்று சொன்னதும், மடத்துக்கு பின்னாடி விஸ்தாரமாக பூமி உண்டு, அங்கே தன் கோஷ்டியில் சில பேரோடு வந்து சில சர்க்கஸ் ஐட்டங்களை பண்ணி காட்டினார். இப்படியும் ஒரு தேகபலமுண்டா என்று ஆச்சரியமாயிருந்தது. அவர் கதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட பலிஷ்டர் சுத்த வெஜிடேரியனாக இருந்தவர் என்பதற்காகத்தான். மகா பலிஷ்டரான ஆஞ்சநேயரே சாகபோஜனியான வானரம்தானே. ஏதோ டிபி மாதிரி சில உடம்பு வியாதிகளுக்கு மாம்சாதிகளை டாக்டர்கள் பிரெஸ்கிரைப் பண்ணினாலும், வயிற்று வியாதிகள், பிரஷர், ஹிருதய ரோகங்கள் என்றெல்லாம் ஏற்பட்டால் மாம்சத்தில் ஃபேட் ஜாஸ்தி, அது கூடாது என்று நிறுத்தித்தான் விடுகிறார்கள். நான் வெஜிடேரியன்களுக்கு எந்த உடம்பு வந்தாலுமே சீக்கிரத்தில் குணமாவதில்லை என்று கூட சொல்வதுண்டு. சாகபோஜனத்துக்கு பலம் இல்லாமலில்லை என்பதற்கு இன்னொன்றும் சொல்கிறேன். சிங்கம், புலி மாதிரி ரொம்பவும் பலமுள்ள எந்த கார்னிவோரஸ் அனிமலை, மாம்சம் சாப்பிடுகிற மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஆகாரமாக சாப்பிடுகிற பிராணி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இது சாப்பிடப்படும் பிராணி சாகபக்ஷினியாகத்தான் இருக்கும். மாம்சபக்ஷினிகளான சிங்கமும் புலியும் சாகபக்ஷினிகளான ஆடு, மாடு, மான் போன்றவற்றைத்தான் தின்னும். இன்னொரு மாம்சபக்ஷினியை தின்னாது. சிங்கமும் புலியும் ஒன்றையொன்று அடித்து கொண்டு சாகலாம். ஆனாலும் இவற்றில் ஒன்றின் மாம்சத்தை இன்னொன்று தின்னாது. இதிலிருந்து மாம்சபக்ஷினிகளின் பலத்துக்கும் அவை தின்கிற சாகபக்ஷினிகளின் துவாரா காரணமாயிருப்பது புல்லும் தானியமும் மட்டையும்தான் என்று தெரிகிறதல்லவா. வெஜிடேரியனிசத்துக்கு ஆதரவாக இத்தனை சொன்னாலும் லோக ரீதியில் நாக்கு ருச்சி, தேகபுஷ்டி என்று எதையோ நினைத்து நீண்ட காலமாக நான் வெஜிடேரியனிசமும் இருந்துதான் வந்திருக்கிறது. ஆதியில் இதையெல்லாம் விட பெரிய காரணம் ஒன்று இருந்ததாக படிப்பாளிகள் சொல்கிறார்கள். அப்போதெல்லாம் ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் ஜன சமூகங்கள் கூட்டங்கூட்டமாக இடத்தை விட்டு இடம் மாறிக்கொண்டே இருந்தார்கள். 6 மாசம், 1 வருஷம் என்று ஒரே இடத்தில் இருந்தால்தானே சாகுபடி செய்து அறுவடை பண்ணி சாப்பிட முடியும். அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சரே தெரியவும் தெரியாது. அதனால் வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு வேட்டையாடி மாம்சபோஜனம் செய்ய வேண்டியதாகவே இருந்தது. பாரம்பரியமாக அது மனுஷனின் இயற்கையில் ஊறிப்போய்த்தான் பிற்காலத்தில் ஓரிடத்தில் செட்டிலாகி அக்ரிகல்ச்சர் தெரிய ஆரம்பித்த பின்பும் கூடவே மாம்சபோஜனமும் தங்கிவிட்டது என்கிறார்கள். இது சரியோ தப்போ அவ்வளவு எனக்கு ஆராய்ச்சி தெரியாது. ஆனாலும் லோகம் பூராவும் மாம்சபோஜனம் விடாமல் இருந்துதான் வருகிறது.
இதைத்தான் ஒப்புக்கொண்டு மனசுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் யதார்த்த நிலைமை என்று இருக்கிறதே, அதை ஒப்புக்கொண்டு அதிலிருந்துதான் லட்சியமான ஆதர்ஷ நிலைமைக்கு போக வேண்டுமென்று நம் சாஸ்திரக்காரர்கள் வர்ணாசிரம விபாகத்தில் இன்னின்னார் மாம்சபோஜனம் பண்ணலாம், இன்னின்னார் பண்ணக்கூடாது என்று வைத்தார்கள். சிலர் பண்ணலாம் என்று வைத்ததால் அப்படியேதான் அவர்கள் சாஸ்வதமாக பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டதாக அர்த்தமில்லை. இவர்களும் போக போக வயசு ஏற ஏற இதை விட்டுவிட்டு சாத்விகமான சைவ ஆகாரத்தை மேற்கொள்ள வேண்டுமென்பதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.